पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஆயுள் ஸ்தானமாகிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதி அன்று மாறுவது பல நன்மைகளை அளிக்க உள்ள கிரக மாறுதலாகும். புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நிகழும், வருமானம் அதிகரிக்கும், விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யுன்யம் நிலவா. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிக்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம்தான் இது. நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் பரஸ்பர சமரசத்தில் முடியுமுங்க. பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். இத்தகைய நன்மைகள் புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 அன்று குரு பகவானால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறை சனி பகவானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்குதுங்க. அவர் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 7ல் சஞ்சரிக்கிறார். குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவுதுங்க. தற்காலிக பணியிலுள்ள தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரமாகவும், புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ராகுவின் சேர்க்கையினால் சக்திக்கு மீறி உழைத்து வரும் தொழிலாளிகளுக்கு குரு பகவானின் பார்வை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சலுகைகள் கூடும். தொழில் வியாபாரம், அதை பற்றி பார்க்கும் பொழுதே கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் பின்னடைவையே சந்தித்து வந்த வர்த்தக துறையினருக்கு குரு பகவானின் சஞ்சாரம் ஓர் வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேணும். சந்தையில் விற்பனை திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. லாபம் உயரும். உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்கும். ஜனனகால சாதகப்படி தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய விற்பனை நிலையங்களை
திறக்கிறதுக்கு சாதகமான காலகட்டம் இது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறையினருக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் வருமானம் உயரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் வெளிநாட்டில் நிகழவுள்ள கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் வருமானமும் உயரும். சங்கீதம், பரதநாட்டிய பள்ளிகளில் அதிக அளவில் மாணவ மாணவியர் சேருவாங்க. பல கலைஞர்களுக்கு அரங்கேற்றம் நடைபெறும். அதன் காரணமாக வருமானமும் உயரும். மக்களிடையே உங்கள் நிறுவனமும் பிரபலமாகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது என்பதை குரு பகவானின் சஞ்சாரம் எடுத்துக்காட்டுதுங்க. ஆன்மீகம், சரித்திரம், சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை பின்னணியாக கொண்டு எடுக்கப்படும் படங்கள் பிரபலமாகும். நல்ல வசூலையும் பெற்றுத்தரும். தயாரிப்பாளர்களின் புகழெல்லாம் ஓங்கும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரனை குரு பகவான் பார்வையிடுறதுனால இந்த புத்தாண்டில் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியில் ஆதரவு பெருகும். பிற கட்சியினரும் உங்கள் மீது மரியாதை செலுத்துவாங்க. மறைமுக வருமானத்துக்கும் வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அவ்வப்போது உருவாகும் வாய்ப்புகளை சாதுரியமாகவும் சற்று சிந்தித்தும் பயன்படுத்தி கொள்ளுங்க. வரும் ஓராண்டு அதிக வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் செல்வாக்கு நிறைந்த அரசியல் பிரமுகர் ஒருவரின் தொடர்பு கிடைக்கும். அது உங்கள் அரசியல் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறனில் உள்ளது. அடுத்தது மாணவ மாணவியர். புரட்டாசி முடியும் வரையில் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருது. படிப்பில் தீவிரமாக மனம் ஈடுபடும். நல்ல சக மாணவர்களின் நட்பு ஏற்படும். ஆசிரியர்களின் ஆசியும் வழிகாட்டுதல்களும் கிட்டும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் மேலிடும். அதற்கான பூர்வங்க முயற்சிகளை இப்போது திட்டமிடலாம். அடுத்தபடியாக விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கும் நிலையில் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி ராகுவிற்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது உங்கள் அதிர்ஷ்டம் என்றே ஜோதிட கலை கூறுகிறதுங்க. இந்த உண்மை உங்கள் நிலத்தின் செழிப்பை பார்த்தாலே உணர்ந்து கொள்ளலாம். விளைச்சலும் வருமானமும் உங்கள் மனதை குளிர வைக்கும். குரு பகவானின் பார்வை சக்தி அளவற்றது. மேலும் சிம்மராசினருக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக அமைஞ்சிருக்கிறது உங்களின் பாக்கியமே ஆகும். அடுத்தது பெண்மணிகள். சிம்மராசி பெண்களுக்கு சப்தமஸ்தானத்தில் அதாவது 7ஆம் இடம் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது அதிர்ஷ்டம் என்றே கூற வேணும். திருமணமான பெண்மணிகளின் ஜாதகத்தில் 7ஆம் இடம் கணவருடன் உள்ள அந்யுன்யத்தை குறிக்கும் ராசியாகும். அந்த இடத்தில் சனி ராகு இருக்கிறது தோஷமே. அந்த தோஷத்தை இப்போது குரு பகவானின் சுப பார்வை நீக்கிவிடுறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமையில் நீங்கி மீண்டும் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. அறிவுரை: சிறு விஷயங்களுக்கெல்லாம் கணவருடன் வாக்குவாதம் செய்ய வேணாம். பரிகாரம் சனிக்கிழமையில் பசுவிற்கு உணவளித்தல் சிறந்த ஒரு பரிகாரமாகும்.